ஹலோ ஆல், வெல்கம் டு our சேனல். இந்த வீடியோவில் இந்த க்ராப் டாப் ஷர்ட் எப்படி நம்ம கட் பண்ணுறது, காலர் எப்படி கட் பண்ணுறது, ஸ்லீவ் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் ஒவ்வொன்றையுமே ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு தான் மார்க் பண்ணி கட் பண்ணிக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கலாம். ஷோல்டர் 12 இன்ச். ஸோ நம்ம ரெண்டாக ஃபோல்ட் பண்ணிக்கிறதுனால 12 இன்ச் டிவைடட் பை 2 போட்டுக்கலாம். ஸோ 6 இன்ச்சு. நான் இங்கே 6 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச் சேர்த்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இதே 6 இன்ச்சை ஆம்கோலுக்காக நம்ம கீழே இறக்கி 6 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம நெக்குக்காக 2 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் மார்க் பண்ண இடத்துலேருந்து ஸ்லோப் கொடுக்கறதுக்காக 1 இன்ச் கீழே இறக்கி மார்க் பண்ணிக்கலாம். நம்ம நெக் மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஸ்லோப் மார்க் பண்ணியிருக்க இடம் வரைக்கும் ஸ்லோப்புக்காக ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லோப்போட பாயிண்ட்டுக்கும் அக்ராஸோட பாயிண்ட்டுக்கும் மிட் பாயிண்ட் குறித்தோம்னா அதுதான் அக்ராஸோட பாயிண்ட். அதை குறிச்சிக்கலாம். இப்போது நம்ம ஆம்கோலோட பாயிண்ட்லேருந்து 1/4 இன்ச் உள் பக்கமாக தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். ஸ்லோப்பில் இருந்து இப்போ இந்த பாயிண்ட்டை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். செஸ்ட்டோட அளவு நமக்கு 24 இன்ச்சு. ஸோ 24 இன்ச் டிவைடட் பை 4 6 வருது. ஸோ நம்ம செஸ்ட்டோட அளவுக்கு 6 இன்ச் குறிச்சிக்கலாம். ப்ளஸ் லூஸுக்காக 1/2 இன்ச் வச்சுக்குவோம். ப்ளஸ் 3/4 இன்ச்சு ஸ்டிச்சிங்க்காக சேர்த்துக்குவோம். இப்போது நம்ம ஹைட் மார்க் பண்ணணும். அதுக்காக ஷோல்டரோட அளவுலேருந்து மிட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த மிட் பாயிண்ட்லேருந்து தான் ஷர்ட்டோட ஹைட்டை நம்ம மார்க் பண்ணணும். இப்போது நமக்கு ஷர்ட்டோட ஹைட் 13 இன்ச்சு. ப்ளஸ் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச் தேவை. அதனால் 13.5 இன்ச்சு. ப்ளஸ் நம்ம ஷர்ட்டை அடியில் மடித்து தைக்கிறதுக்காக 1/2 இன்ச் சேர்த்து 15 இன்ச்சாக நான் வச்சுக்கிறேன். செஸ்ட் பாயிண்ட்டுக்கும் அக்ராஸ் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வரைஞ்சிக்கலாம். மடித்து தைக்கிற இடத்தையும் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் நெக்கோட டெப்த்துக்காக 1 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 1 இன்ச் மார்க் பண்ணியிருக்கிற இடத்துலேருந்து நெக்கோட பாயிண்ட்டுக்கு அழகாக ஒரு கர்வ் மாதிரி போட்டு கழுத்தை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஹிப்போட அளவு 23 இன்ச்சு. ஸோ 23 இன்ச் டிவைடட் பை 4 நமக்கு 5.25 இன்ச் வருது. இந்த 5.25 இன்ச் இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இது கூட 1/2 இன்ச் லூஸுக்காக மார்க் பண்ணிக்கிட்டு ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக 3/4 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். ஸ்டிச்சிங் பாயிண்ட் ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஷர்ட்டோட பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துக்குவோம்.
இப்போது ஸ்டிச்சிங் பாயிண்ட் ரெண்டையும் அர்க்காத் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பக்கத்துக்காக சிங்கிள் ஃபோல்டில் நான் துணி எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஃப்ரண்ட்டில் பட்டன் பக்கத்துக்காக 1 இன்ச் மார்க் பண்ணி முன் பக்கத்தில் எடுத்துக்குவோம். மார்க் பண்ணியிருக்க இந்த லைன் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது மற்ற அளவுலாம் எடுக்கிறதுக்கு முன்னாடி மேலே ஸ்ட்ரைட் பண்ணி ஒரு லைன் போட்டுக்கலாம். பேக் பார்ட் எப்படி மார்க் பண்ணமோ அதே அளவுகளை வச்சு தான் ஃப்ரண்ட் பார்ட்டும் மார்க் பண்ண போகிறோம். நெக்கோட டெப்த்து மட்டும்தான் மாறும். ஸோ ஷோல்டரில் 6 இன்ச் வச்சுக்கிறேன். ஆர்ம் ஹோலுக்கும் 6 இன்ச் இறக்கி மார்க் பண்ணி அதை ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்லோப்புக்கு 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக்குக்கு 2 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு நெக் பாயிண்ட்லேருந்து ஸ்லோப்பை நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது நம்ம ஷோல்டருக்கு 6 இன்ச் எடுத்திருக்கோம். அதே 6 இன்ச்சை செஸ்ட் பாயிண்டில் வச்சு மார்க் பண்ணிவிட்டு நம்ம செஸ்ட் பாயிண்ட்லேருந்து 3/4 இன்ச் உள் பக்கமாக தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது மார்க் பண்ணியிருக்க இந்த இடத்துல இருந்து நம்ம ஷோல்டரோட பாயிண்ட்டை ஜாயின் பண்ணி விட்டுக்குவோம். இப்போது ஸ்லோப்போட பாயிண்ட்டுக்கும் செஸ்ட்டோட பாயிண்ட்டுக்கும் இடையில் மிட் பாயிண்ட் எடுத்து அதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போது செஸ்ட்டோட மார்க்கிங்காக 7.5 இன்ச் ப்ளஸ் 3/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சுங்கிறது 6 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச்சு ஸ்டிச்சிங்கோட அளவு. இப்போது ஷோல்டரில் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சிக்கலாம். மாதிரியே தான் மிட் பாயிண்ட்லேருந்து ஹைட்டை மார்க் பண்ணுறதுக்காக மிட் பாயிண்ட்லேருந்து இப்போது 13.5 இன்ச் ப்ளஸ் 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மடித்து தைக்கிறதுக்காக இந்த 1.5 இன்ச் நம்ம மார்க் பண்ணிக்கிறோம். மொத்த ஹைட்டு 13.5 இன்ச். இப்போ இதை ஜாயின் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு லைன் போட்டு விட்டுக்கலாம். இப்போது ஹிப்போட அளவை மார்க் பண்ணிக்கலாம். ஹிப்போட அளவுக்காக 7.25 ப்ளஸ் 3/4 இன்ச் ஸ்டிச்சிங்க்கு மார்க் பண்ணிக்கிறேன். அதில் நம்ம ஸ்டிச்சிங் பாயிண்ட் ரெண்டையுமே ஸ்கேல் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். அக்ராஸ் பாயிண்ட்டையும் செஸ்ட் பாயிண்ட்டையும் சேர்த்து அமூல் வரைஞ்சிக்குவோம். ஃப்ரண்ட் பக்கத்துக்கு நெக்கோட அகலம் 2 இன்ச்சு வச்சுருக்கோம். ஸோ நம்ம நெக்கோட டெப்த்து 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சியாக வச்சுக்கலாம். இப்போது நெக்கை வரைஞ்சி விட்டுக்கலாம். ஃப்ரண்ட் பக்கத்தை கட் பண்ணி எடுத்துப்போம். ஸ்டிச்சிங் பாயிண்ட்டை நாச் கொடுத்துக்கலாம். இப்போது ஃப்ரண்ட்டில் இருக்க பட்டன் பீஸையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம்.
பட்டன் பீஸ் தைக்கிறதுக்காக ஃப்ரண்ட் பக்கத்தோட உயரத்தில் 1 இன்ச் மட்டும் கம்மி பண்ணிக்கிட்டு 2 துணி இருக்கிற மாதிரி நம்ம துணி எடுத்திருக்கோம். இந்த 2 துணி எதுக்குன்னா, இந்த ரைட் சைடு ஒரு பக்கத்துக்காக, லெஃப்ட் சைடு ஒரு பக்கத்துக்காகன்னு சொல்லிட்டு 2 துணி எடுத்திருக்கோம். இந்த துணியோட அகலம் 5 இன்ச்சு, உயரம் 14.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி இந்த துணியை எடுத்திருக்கோம். கை வெட்டுறதுக்காக துணி எடுத்திருக்கேன். இதில் 2 துணி 2 கைக்காக இருக்குது. இதை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அளவெடுத்துக்கலாம். கையோட உயரம் 5 இன்ச்சு வச்சுக்கிறேன். ப்ளஸ் ஸ்டிச்சிங்க்காக 1/2 இன்ச்சு சேர்த்து 5.5 இன்ச் மார்க் பண்ணிக்கலாம். இப்போது கையை ஃபோல்ட் பண்ணி உள்ளே மடித்து தைக்கிறதுக்காக 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். 5.5 இன்ச்சு நம்ம இப்போ ஆம்ஹோலுக்கு இறக்கியிருக்கோம். அதோட ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 5.25 இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மார்க்கிங்கில் ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது கையோட உயரத்தில் நம்ம குறிச்சிருக்க பாயிண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் 1/4 இன்ச்சு மட்டும் ஸ்லைட்டாக உள்பக்கமாக தள்ளி நம்ம கோடு போட்டுக்கலாம். இப்போது கையோட அகலம் 5.25 இன்ச் இருக்குது. இந்த 5.25 இன்ச்சை 5.25 டிவைடட் பை 2, 2 இன்ச், 2.25 இன்ச் 1 பாயிண்ட் இருக்குது. இந்த 2.25 இன்ச் 1 பாயிண்ட்டை நம்ம கேப் ஹைட்டாக மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கமாக தள்ளி கையோட உயரத்தில் நம்ம மார்க் பண்ணிக்குவோம். இப்போது இந்த 1/2 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இதை உள் பக்கமாக ஒரு மார்க்கிங் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது இந்த கிராஸாக போட்டோம் இல்லையா, இதோட உயரம் 6 இன்ச் இருக்குது. இந்த 6 இன்ச்சை அப்படியே ஃபோல்ட் பண்ணி பாதி, அதில் 3 இன்ச்சாக குறிச்சிக்கலாம். இந்த 3 இன்ச்சில் அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி பாதி பாதியாக குறிச்சிக்கலாம். ஐ மீன்ஸ் 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சாக குறிச்சிக்கலாம். 6 இன்ச்சை 4 பகுதியாக பிரித்து நம்ம இப்போ மார்க்கிங் பண்ணியிருக்கோம். இதில் ஆம்ஹோல் ஸ்கேல் வச்சு சென்டர் பாயிண்ட்டுக்கும் ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில் மேல் பக்கமாக ஒரு கோடு போட்டுக்கலாம். அப்படியே திருப்பி சென்டர் பாயிண்ட்டுக்கும் எண்ட் பாயிண்டில் நம்ம இந்த 1/2 இன்ச்சு முன்னாடி குறித்தோம் இல்லையா, அதுக்கு ஒரு லைன் போட்டுக்கலாம். இது கையோட ஃப்ரண்ட் பக்கத்துக்கு. இப்போது கையோட பேக் பக்கத்துக்கு மார்க் பண்ணிக்கலாம். நம்ம 3ஆவதாக குறித்தோம்ல அந்த பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபஸ்ட் பாயிண்ட்டுக்கும் இடையில இப்போ மார்க் பண்ணிக்கலாம். இப்போது இந்த 3ஆவது பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு கீழ்ப்பக்கமாக நம்ம வளைவு போட்டுக்கலாம். இது கையோட பேக் பாயிண்ட்டு. இப்போது கையோட அகலம் 4.5 இன்ச் வச்சுருக்கேன். 4.5 இன்ச்சு அதையும் இந்த ஆம்ஹோலோட கர்வ் பக்கத்துலேருந்து நம்ம ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். கையை இப்போ நம்ம வெட்டி எடுத்துக்குவோம். முன்பக்கம் பின்பக்கம் எல்லாமே வெட்டி எடுத்துக்கலாம். கையில் நம்ம மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து 3/4 இன்ச்சு வெளியில் தள்ளி நம்ம கட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இது ஸ்டிச்சிங்க்காக நம்ம கையில் இடம் விடலை. அதுக்காக வேண்டி நம்ம ஸ்டிச்சிங்க்காக வெளிப்பக்கமாக 3/4 இன்ச் தள்ளி நம்ம கட் பண்ணிக்கிறோம். இப்போது ஸ்டிச்சிங் பாயிண்ட்டை அர்க்காத் பண்ணி விட்டுக்கலாம். சென்டர் பாயிண்ட்டையுமே அர்க்காத் பண்ணிப்போம். இப்போது கையை கட் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. கையோட அளவு சின்னமாக இருந்தாலுமே கையோட ஷேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு. அவ்வளோதான், எல்லாம் வெட்டியாச்சு. இனி தைக்க ஆரம்பிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பக்கத்தோட நம்ம கழுத்து பகுதிக்கிட்ட 1.5 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி அங்கன அர்க்காத் பண்ணிப்போம்.
இப்போது ஃப்ரண்ட் பக்கத்தில் நம்ம 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோமே, அந்த இடத்துல நம்ம பட்டன் பீஸோட துணியை எடுத்து அப்படியே மேலே வச்சு மேல் பக்கத்தோட மேல் பக்கமாக வச்சு நம்ம இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து ஒரு 1/2 இன்ச் உள்ளே தள்ளி முன் பக்கமாக ஃபுல்லாக நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. ஸ்டிச் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா இந்த நெக் பகுதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத அந்த ஃப்ரண்ட்டில் இருக்க துணியை கட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இந்த கார்னர் பகுதியையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். ஏன்னா இப்போ ஸ்டிச்சிங்க்கு அப்புறம் உள் பக்கமாக திருப்பி விடுறதுக்கு இந்த கார்னர் பகுதியில் நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் வர்றதுக்காக அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு துணியை திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். இப்போது துணியை திருப்பினதுக்கு அப்புறமா உள் பக்கமாக இருக்கிற அந்த துணியை 2 தடவை ஃபோல்ட் பண்ணி நீட்டாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்போது ஃப்ரண்ட் பக்கத்தோட 2 துணியிலையுமே உள் பக்கமாக மடித்து அடித்தாச்சு. இதில் எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸ் எல்லாம் நம்ம இப்போது கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது பேக் சைடு மேலே ஃப்ரண்ட் சைடு 2 துணியையும் வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது ஷோல்டரை ஜாயின் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கையோட ஃப்ரண்ட் பக்கம் தெரிகிறதுக்காக ஃப்ரண்ட் பக்கத்தில் மட்டும் லேசாக ஒரு நாட்ச் கொடுத்துக்கலாம். இப்போது கையையும் நம்ம 2ஆக பிரிச்சுட்டு கையோட எட்ஜில் இந்த ஃபோல்ட் பண்ணி உள் பக்கமாக தைச்சி எடுத்துக்குவோம். இப்போது 2 துணியிலையுமே உள் பக்கத்தை மடித்து தைச்சாச்சு. இப்போது நம்ம ஷோல்டரோடு சேர்த்து நம்ம கையை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போது கையோட ஃப்ரண்ட் பக்கம் ஷர்ட்டோட ஃப்ரண்ட் பக்கம் வர மாதிரி வச்சு கையோட நல்ல பக்கம் ஷர்ட்டோட நல்ல பக்கத்து மேலே படுற மாதிரி கையை வச்சு நம்ம சுற்றி நம்ம ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். கையை வந்து நம்ம ஆம்ஹோலோட ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். கையை இப்போது நம்ம பாடி பார்ட்டோட ஜாயின் பண்ணியாச்சு. இப்போது கைக்கு நம்ம எவ்வளோ லூஸ் கொடுக்கணுமோ அந்த அளவை மார்க் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். 3/4 இன்ச் வந்து நம்ம பாடிக்கு ஸ்டிச்சிங்க்காக விட்டுருக்கோம். அதே லூஸ் நம்ம கையிலையும் விட்டு நம்ம நீட்டமாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்குவோம். இப்போது 2 பக்கத்துலேயுமே சைட் ஜாயின் பண்ணியாச்சு கையோடு சேர்த்து. இப்போது அடிப்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி நம்ம உள்ளே தச்சு திருப்பிக்கலாம். இப்போது உள்பக்கமாக ஃபோல்ட் பண்ணி அடியிலையுமே நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போது கையிலேருந்து கையே எல்லாத்தையும் இடையில் எடுத்து விட்டு ஷர்ட் இது பண்ணிக்கலாம். இப்போ நல்லா எடுத்து விட்ட பின்னாடி கழுத்தோட அளவு எவ்வளோ வருதுன்னு பார்க்கணும் காலர் வைக்கிறதுக்காக. இப்போது ஸ்டிச்சிங் பண்ணியிருக்க இந்த பட்டன் பீஸை மட்டும் விட்டுட்டு மற்றபடி கழுத்தை இப்படி 2ஆக இழுத்து பிடிச்சிக்கணும். இந்த இடத்துலேருந்து நமக்கு எவ்வளவு கழுத்தோட அளவு வருதுன்னு கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு எண்டு வரையும் பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு இங்கே 6 இன்ச்சுக்கிட்ட வருது பாருங்கள். கழுத்தோட அளவு 6 இன்ச்சு. நம்ம இப்போ இது 6 இன்ச்சுக்கு தான் நம்ம
கேன்வாஸில் காலர் வெட்ட போகிறோம். இதுக்காக நான் கேன்வாஸை ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் அகலம் 6 இன்ச்சை மார்க் பண்ணியிருக்கேன். மேல் பக்கமாக இருந்து 1.5 இன்ச் மார்க் பண்ணி அதை ஸ்கேல் வச்சு ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போது கழுத்தோட அளவு நமக்கு 2 இன்ச். ஸோ அந்த 2 இன்ச்சை நான் மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 2 இன்ச் மார்க் பண்ணியிருக்க இடத்துலேருந்து இந்த 1.5 இன்ச் மார்க் பண்ண இடத்துக்கு ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு லைட்டாக ஒரு கர்வ் மாதிரி நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போது நம்ம வரைஞ்சி இந்த கர்வில் 6 இன்ச் எந்த இடத்துல வருதுன்னு நம்ம மெதுவாக வச்சு பார்த்துக்கலாம். இப்போது எனக்கு இந்த இடத்துல 6 இன்ச் வருது. அதை நான் மார்க் பண்ணிவிட்டு அந்த ஆர்ம் ஹோல் கர்வ் வச்சு நான் இப்போது ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போது நமக்கு இந்த 6 இன்ச் வருதில்ல, அந்த இடம் வரைக்கும் தான் நமக்கு காலரோட அளவு வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம கன்சிடர் பண்ணிக்க வேண்டாம். இப்போது காலரோட உயரத்துக்காக மேல் பக்கமாக சென்டர்லேருந்து 2.5 இன்ச் வச்சுக்கலாம். இதுவே கார்னர் சைடு வந்து 2.25 இன்ச்சு வச்சுக்கலாம். இப்போ 2.25 இன்ச் இருக்கிறதுனால நான் அதை அப்படியே வச்சுருக்கேன். இப்போது இந்த 2 பாயிண்ட்டையுமே இப்போ நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். ஜாயின் பண்ண பிறகு இப்போது நம்ம காலரை அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் எங்கேனா லேசாக பிசுறு இருந்தால் அதை கூட நம்ம அழகாக கட் பண்ணி விட்டு எடுத்துக்கலாம். இது லைட்டாக எனக்கு இப்போது பெண்டாக இருந்தது, அதனால் நான் வந்து அதை சரி பண்ணி அழகாக வெட்டி எடுத்திருக்கேன். இப்போது காலரோட ஷேப்புக்கே 2 துணி நமக்கு வெட்டிக்கணும். இதில் ஒரு துணியில் காலரோடைய மேல் பக்கத்தில் வச்சு தைச்சி எடுத்துக்கணும். இப்போ மேல் பக்கம் மட்டும் நான் ஃபோல்ட் பண்ணி இந்த காலரில் நான் கேன்வாஸிலேருந்து தைச்சி எடுத்திருக்கேன். கீழ்ப்பக்கம் சைட் பக்கம் எல்லாத்தையுமே வெட்டி எடுத்துடலாம். இப்போது வெட்டி எடுத்த இந்த காலரோட பீஸில் இன்னொரு துணியில் வச்சு இந்த காலரில் நம்ம வெட்டி எடுத்தோம் இல்லையா, இந்த சைடு ரைட் சைடு கீழ்ப்பக்கம் லெஃப்ட் சைடு எல்லா பக்கத்துலேயுமே இப்போ ஜாயின் பண்ணிக்கலாம். மேலே மட்டும் ஜாயின் பண்ணிக்க வேண்டாம். இப்போ ஜாயின் பண்ணிட்டு வந்தாச்சு. ஜாயின் பண்ணிட்டு வந்தோடனே எக்ஸ்ட்ரா இருக்க பிசுறு துணியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம். கட் பண்ண பின்னாடி இந்த கார்னர்ஸில் கட் பண்ணிக்கிட்டு லேசாக நம்ம கட் பண்ணிக்கலாம். நாச் மாதிரி கொடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம காலரை உள் பக்கமாக இப்போ திருப்ப போகிறோம். திருப்பும்போது கரெக்டாக நமக்கு அந்த கார்னர்லாம் மடிக்காமல் அழகாக வெளியில் வரணும். அதுக்காக தான் நம்ம இந்த கட் கொடுக்குறோம். இப்போது ஒரு சின்ன ஊசி வச்சு நான் அழகாக இது கார்னர்ஸ்லாம் நான் எடுத்து விட்றேன். கார்னர்ஸ்லாம் எடுத்து விட்ட பின்னாடி கூட கீழ்ப்பக்கமாக இருக்க எக்ஸ்ட்ரா துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம கழுத்தோட காலரை ஸ்டிச் பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு துணி இருந்தால் போதும். நீங்கள் 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடுவீங்க அப்படின்னா 1/2 இன்ச் போதும். 1/4 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணிடுவீங்கன்னா 1/4 இன்ச் போதும். எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். இப்போது காலரை 2ஆக ஃபோல்ட் பண்ணி அதோட சென்டர் பகுதியில் நாச் கொடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம ஷர்ட்டோட கழுத்துலையும் நம்ம சென்டர் பகுதியை ஃபோல்ட் பண்ணி நாச் கொடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம சென்டர் பகுதி இணையிற மாதிரி வச்சு நம்ம காலரை ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதுக்காக இது நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்காக தான் அந்த நாச் கொடுக்குறோம். இப்போது இந்த சென்டர் பகுதியை சேர்த்து இணைச்சி நம்ம கழுத்து பக்கமாக சுற்றி லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் ஒரு தடவை ஸ்டிச்சிங் போட்டு வந்துக்கலாம். இப்போது ஒரு பக்கமாக அந்த ஸ்டிச்சிங்க்கு விட்டிருந்த துணியை நம்ம கழுத்தோட ஜாயின் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் தான் ஜாயின் பண்ணியிருக்கோம். அது ஃபுல்லாக கழுத்தோட எண்டு டு எண்டு வர மாதிரி ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த ஸ்டிச்சிங் பிசுறு துணியை காலரோட உள் பக்கமாக காலருக்குள்ளே போயிடுற மாதிரி மடித்து வச்சு நம்ம காலரோட இன்னொரு பக்கத்தை ஷர்ட்டோட மேலே தூக்கி வச்சு அழகாக காலரோட எண்டுலேயே ஸ்டிச்சிங் வர மாதிரி நம்ம அழகாக ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது
காலர் தைச்சி முடிச்சு எடுத்துட்டாச்சு. இப்போ காலர் நம்ம ஷர்ட்டோட ஸ்டிச் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள், அதில் எந்த பிசுறுமே தெரியாத அளவுக்கு நீட்டாக நம்ம காலரை ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். அவ்வளோதான், ஷர்ட் தைச்சாச்சு. ஒரு தடவை அயர்ன் பண்ணிவிட்டு பட்டன் பீஸ்லாம் வச்சுட்டு நான் ஷர்ட்டை கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஷர்ட் பாருங்கள் எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குதுன்னு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.